சூப்பர் பீக்கருங்க. ஆமா சூப்பர் பீக்கருங்க. நானு எம்மானெல்லாம் பொண்ணுக்கு சுத்தி வரேன். எம்மானெல்லாம் பொண்ணுக்கு சுத்தி வரேன். பொண்ணு கிடைக்கல. இன்னைக்கு தான் பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு சூப்பே மாறுவார்டா. பொண்ணு எப்படி இருக்கும்? ஒரு சூப்பர் பொண்ணு போட்டேன்.
பார்த்தோன்னே காதலாசே ரெண்டு போச்சு பாரு அம்மா இல்ல அப்பா நீங்களும் வாங்கலா நீ பொண்ணு வாங்க பள்ளிக்கூட பொண்ணு நடத்து போட்டேன் அப்பா போயிடுவீங்களா ஆமா காதலிக்க நேரத்துல கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து கட்டிக்க அப்பா இதுக்கப்புறம் நான் வர மாட்டேன் நீங்களும் இருக்கு நல்லா தொழிற்படா புரிஞ்சு அப்படியே புடிச்சு போறிய
எங்கிறான் சாமி பார்த்த உடனே காவலாசியே போய் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்ணு வாழடே அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா காதல் கூட வருமாடா யாருக்காவது அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா காதல் வருமா எதுடா பூ எடுத்து போடுங்கற கம்னடா டேய் டேய் வாடா டேய் இந்த பொண்ணு முகமே எனக்கு பிடிக்கல பிடிக்கல எனக்கு ஏமா ஏய் பிடிக்கலையா அவனுக்கு ஏய் ஏன் பிடிக்கலையா ஐயோ வாடா சாமி நீ போ சாமி முதல்ல பூஜை அடுத்து வரல போகல ஐயோ என்ன பாரு கண்ணாலே
இந்த பொண்ணு வாடா இந்த நாடகம் போங்க சாமி அப்ப நாடகத்துக்கு வர மாட்ட போங்க எங்க கையில வாட்சி முட்டி எலும்பு அழகு இருக்கு அழகு எப்படி இருக்கு கண்ணு அழகும் உன் காது அழகும் ஐயோ காதில் இருக்கு குருவி அழகும் மூக்கு அழகும் சரி மூக்கில் ஒரு சளி அழகும் அப்படியே சொல்றீங்க சரி பார்த்து கிளம்பிடுது என்னது ஆசை காது ஆசை அது எப்படி காட்டுறீங்க எப்படி தெரியுமா அது பூங்குயிலே பூங்கலிலே அந்தகிலே பவித்ரே
வைத்தே நீ பாரு கண்ணாத்த நான் இல்ல காலிநாத்த நான் இல்ல கண்ணிலே வந்தாலே கலிகளான தந்தாலே எப்படி தோணுது? அதை பார்த்த உடனே உனக்கு காதல் ஆசை வந்து விட்டது. அதனால என்ன யாரையாவது தெரிஞ்சிருந்தா நீ என் மேல காதல் ஆசை பண்ண மாட்டேன். நான் அழுத்துக்க முண்டடா அழுத்துக்க முண்டே நீங்க தாலி எடுத்து தாலி எடுத்துவேன். தாலி எடுத்தா நான் எங்க வந்து தாலி சேர்ந்து தாலி எடுக்க நானு தாலி எடுத்துவேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சுன்னா அப்ப நான் மோசம் போயிட்டேன். ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு சொன்னேன். நான் யாரு சேர்ந்தது யாரு சொல்றேன்டா தென்னிலே ஆடி வரக்கூடிய யாரு தென்னிலே ஆடி கொடுக்கிய ராமணேஸ்வரன் ராமணேஸ்வரன் 10 தலை 20 கரவணைத்த ராமணேஸ்வரன்
பெற்ற தங்கை என் பேர் தான் சூர்பனங்கை. தெரியுதா? ஆமா ராவன் கறி சரி இல்லையா? ஓ யா இல்ல அவன் என்னமோ அதான் சிவா சொன்னானா? அந்த பையன் கறி சரி ஏன்டா சொல்ல மாட்டா? ஓ அதுக்கு அந்த மோன் வெளியே மாத்தினாங்க கருவண்டி வெளியே மாத்தினாங்க ஒரே இடத்துல நசிக்கிறான் அந்த மோன் அப்பா, நான் யாரை திருமணம் செய்தது தெரியாது. யாரு? அதான் பார்த்தாயா? யாரு? என் கணவர் பேர் தான் எனக்கு ஒரே ஒரு ஆண் மகன் கண்டா ஒரே ஒரு ஆண் மகன். உண்மையா பார்த்துச்சா இது என்னடா? நான் புள்ள பத்தோட கபிலட்டி. கர்மாவில் போட்டுட்டேன் இதுக்கே கோல் பண்ணுறாங்க யாரு ஏன் புள்ள பத்த விட்ட வர மாட்டேன்? ஓய், புள்ள பத்த விட்ட ஆசை இருக்குமா இருக்காதா? டேய், ஏன் புள்ள பத்தவங்களுக்கு ஆசை இருக்காதா? உள்ள பக்கம் பார்த்தா எனக்கு ஆசை வராது ஏன் வராது? ஆம்பளையா பிறந்தா எந்த பெண்ணை பார்த்தாலும் சரி, ஒரு பெண்ணை ஆசைப்பட்டாலும் அதேதான் உண்டு ஒரு பெண்ணை ஆசைப்பட்டாலும் இன்னும் இவச்சோட வந்தா கட்டி சேர்ந்து அவங்க ஆசையை தீர்த்து ஆசை வரலான்னு எழுதி வச்சுட்டாங்களா? சரி உட்கார்ந்தா ஒரு மூடு அப்ப எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன். யாரு? அவன் பேரு என்னன்னு தெரியுமா? என்ன? டேய், சந்தோஷ் ஜம்புகுமார் சரி சரி என்னடா என்னையா? வேற மாதிரி அப்பா நான் எதுக்காக தாலி அறுப்பேன் தெரியாது. எதுக்காக? அப்பா ஓ. என் கணவர் என்ன கல்யாணாரு? என்ன கல்யாணாரு? எப்படி செத்தாரு? எப்படி செத்தாரு? எது உனக்கு தெரியாதா? அப்பா எங்க அண்ணனாகப்பட்டவர். ஊர்ல குச்சிட்டு சேர்த்துட்டாரா என்னடா ஊர்ல கவலைப்படுங்க எங்க ஊர்ல அவர் சொல்றாரு என்னமோ முன்னாடி இருந்து அது நோட் போட்டு உட்கார்ந்து டேய், ஓ எங்க அண்ணனாகப்பட்டவர் எதற்காக எங்க போனார் தெரியுமா? எங்க போனாரு? அப்பா ஓ. அப்படியால அவன் கைலாய வாசலம் சென்று தவமா இருந்து ஏழை போல மந்திரம் வாழ பெறுவதற்கு சென்றார். அப்படி ஏழை போல மந்திரம் வாங்குவதற்கு சென்ற உடனே பார்த்தார். அப்பா மைத்ரா இதோ இப்படியான எங்க நான் எங்க போறேன்? கைலாயம் போறேன். மறுபடியும் வர்ற வரைக்கும் இந்த நாட்டை நீ சீர சிறப்போட வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லிட்டு போனாரு. ஒண்ண மூடியாரு சொல்லிட்டு போட்டாரு. எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு? இந்த நாட்டை தர்ம நாட்டை காவல் புரிந்திருக்கின்றார். இந்த நாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இருந்து கொண்டிருக்கார். பார்த்த உடனே அங்க என்ன நடந்ததுன்னா கைலாய வாசலோட சென்று அல்வாருக்கு ஏழை மந்திரத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் என்ன செஞ்சாரு தெரியுமா? கைலாய பரம்பராகப்பட்டவர் ஏரியிலே காட்சி கொண்டு அங்கே இருக்குபடியானா ராவணேஸ்வரா என்னோட இருக்குபடியான ஒரு மந்திர வாழை எடுத்து கொடுத்தார். யாரு? கைலாய பரமனத்தை இருக்குபடியான ஒரு மந்திர வாழை எடுத்து கொடுத்தார். அந்த மந்திர வாழை கொடுத்த உடனே அப்பா இந்த மந்திர வாளுக்கு மகிமை எப்படி தெரியுமா? எப்படி இந்த வாளுக்கு மகிமை பட்டது எப்படி தெரியுமா? இந்த வாளுக்கு மகிமை வர வேண்டுமானால் இந்த வாளுக்கு பராபரம் வரலையானால் உன்னுடைய பெருமை ஒன்று வருமையானால் உன் நாட்டிற்கு செல்லுபட வழியில் யார் ஒருவர் வாங்க வாங்க ராவணேஸ்வரா வாருங்கள் வாருங்கள் அப்படி எதிரே இருந்து யார் அழைக்கிறார்களோ அவங்களை சிரசை எடுத்து விட வேண்டும். அவரை சிரசை எடுத்து விட வேண்டும். அப்படி என்று கைலாய பரமன் சொல்ல பார்த்தார் எங்க அண்ணன். அந்த மந்திரவாளையை வாங்கி கொண்டு மறுபடியும் இன்னும் தென்னிலேயே நோக்கி வருகின்ற காலத்திலே அப்பா யாரு? மைத்துனராகப்பட்டவர் கைலாய பரவனை பார்க்க சென்றார். பழத்தை வாங்கி கொண்டு வருகின்றார். வாருங்கள் 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 அப்படி என்று சொன்ன உடனே அப்பதான் எங்க அண்ணனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்ன ஞாபகம் வந்தது? கைலாய பரமன் உரைத்த வாக்கின்படி யார் ஒருவர் எதிரே வருகின்றாரோ அவருடைய சிரசை எடுக்க வேண்டும். அப்போதுதான் வாளுக்கு பெருமை சொன்னது. அப்போது பார்த்தார் எடுத்தார் வாளை எடுத்தார் சிரசை. அவன் தாலியாட்டு பையன் எப்படியே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? அவன் எத்தனை தாலியாட்டு பையன் எடுப்பான்னு தெரியும். அப்படி தாலி அறுத்த உடனே அண்ணா அண்ணா என் தாலி அறுத்துட்டியா? நீ நீதியாடா? இது நியாயமா? என் தாலி அறுத்துட்டியா? ஒரே ஒரு தங்கச்சி இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தாரு எங்க அண்ணா. சூப்பராக நீ எதற்காக கவலைப்பட வேண்டாம். அதோ பார்த்தாயா அதோ இருக்கபடியான 5 நதிகள் ஒன்றாக சேரும் இடம் பஞ்சவடி தீவு. இந்த பஞ்சவடி தீவு பரிசா எனக்கு சீதனமா தந்தாரு. அப்படி ஏகப்பட்டது
எல்லா சுகம் வந்து ஒரு பக்கம் போனாலும் ஆமா. ஆனா கணவர் சுகம் வேணுமே. ஆமா. எனக்கு கணவர் சுகம் வேண்டுமானா ஏய், எனக்கு கணவர் சுகம் வேண்டுமானா நான் எங்கடா போவது அப்படி கேட்ட உடனே உனக்கு அழகா பரிசாக தந்தேன் சீதனமாக ஆமா. அந்த பஞ்சவடி பஞ்சவடி கொடுங்களுக்கு அங்கே இருக்க முடியாதா யார் ஒரு ஆண்டவர் வருகின்றானோ அவனை பார்த்து உன் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும். அவனை அவங்க அண்ணன் ஊர் மேல விட்டுட்டாரு. ஏம்மா, இந்த தென்மலை விட்டு 4 பேரும் சுத்திடுவான். இந்த தென்மலை விட்டு 4 பேரும் சுத்திடுவான். சுத்தி வந்தா ஆசை தீர்ந்துதா? ஆசை தீர்ந்துடும். என் அம்மா பெரிய ஆம்பளை போவா பசங்களை பார்த்தெல்லாம் போவாத. வயசான கிழவெல்லாம் பார்த்து போ. ஏன்னா பசங்க தான் இப்படி அப்படி திருப்பி வைக்கிறாங்க, அப்படியே இருந்துக்காங்க. ஏன் தானே பார்த்தேன். டேய், அப்படிதான் ஆகிவிட்டது. பாத்து, எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமாடா? எப்போது எங்க அண்ணன் என் தாலி அறுத்தானோ, ஆனா அவன் குடும்பத்தை நான் கெடுக்கணும். அவன் குடும்பத்தை கெடுக்கணும். அவனை வாழ வைப்பனா வைக்கக்கூடாது. ஏன்னா என்னை எப்போது தாலி அறுத்தானோ என் தாலி சரி வந்திருப்பது மச்சான் தானே தெரியாம தலை எடுக்கலாமா ஆம்பளை கொள்ளலாமா ஆம்பளை சுகம் இல்லாத இருக்கேன். அதனால நான் எப்படி முண்டச்சியா இருக்கணும் அத போல அண்ணி இருக்காள மண்டோதரி அவ தாலி அதனால ஒரே ஒரு எண்ணத்தோட நான் இருக்கேன். ஆகட்டும். அதனால இன்று முதல் கொண்டு இந்த பஞ்சவடியிலே சுற்றி பார்க்க வேண்டும். யாரு வந்தாலும் சரி என்கிட்ட இட்டாந்து கொடு, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நான் டாபுனா அம்மா யாரு? அம்மா தேவையா? என்ன வேணா சொல்லிட்டு போ. இதுக்கு மேல எனக்கு ஒரு கூச்சமே கிடையாது. கிடையாது. எனக்கு கேவலம் அதனால இந்த பஞ்சவடியிலே அவன் என்ன நான் பாத்துட்டேன். என்ன பாத்துட்டா சுத்தி சொன்னா அவன் பண்ணி தட்டு. இந்த சுத்திய சொன்ன நானு இந்த பஞ்சவடியிலே சுற்றி பார்க்க வேண்டும். பஞ்சவடியை சுற்றி பார்க்க வேண்டுமா? ஆண்டாள் வந்து விட்டா அந்த ஆசையை பூர்த்தி செய்யணும். யாராவது ஆம்பளை எவ்வளவு வந்திருக்கா பாடுறான் பாருங்க. ஐயா வயிற்று பிழப்புக்கு மாறி
இந்த வாணி மோட்ச நாடகம் இது மோட்ச குழுக்கு பேரு. அவர்கள் மோட்சம் அடைய வேண்டும், அவர் சாதாரண சாமி சாட்சியம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நாடகம். மனித பிறப்பது ஒரு நாள், மனித பிறப்பது ஒரு நாள், அவன் பிறந்த ஒரு நாளெல்லாம் அவன் ஆதரவுக்கான ஒரு நாள். மனிதன் பிறப்பது ஒரு நாள், அவன் வாழ்கின்ற நாளெல்லாம் அந்த பிறந்த ஒரு நாளுக்கு சமமான நாள். இறப்பது ஒரு நாள், மனிதன் பிறந்தான் இருந்தான் இறந்தான். இறப்பது ஒரு நாள், அதை இணைத்து பார்த்தால் வாழ்க்கை மொத்தம் மனிதன் வாழ்க்கை மொத்தம் மூன்றே நாள், மூன்றே நாள். மூன்றே நாள் Thank you.
அவர்களுக்கு இன்று காலையிலே இந்த நாடகத்திலே வாடிக்கை எவ்வாறு மோட்டம் கொடுக்க போகிறோமோ அதே போல ஐயா அவர்கள் சர்வ சார்பு சாகித்யம் மோட்டத்தை அடைவதற்கான இந்த நாடகம் நன்றி நன்றி நன்றி. ஓ ஓம் சிதம்பர பகனே
இடத்துல வந்துவிட்டோம். ஆனா இந்த இடத்துல என்னவோ ஒரு சத்தம் கேக்குது. ஆமாண்டா. யாருங்களா போல பாக்கலாம். பார்க்கலாம். எங்க பாரு. அக்கான்னு சொல்றா அக்கா அக்கா ஓ பரிசோடு டிவில டிவில எவனே பச்சை பச்சைக்கு கண்டி சட்டி மாதிரி உட்காந்துருக்கா அக்கா. என்ன சொல்ற அதோ அதோ உட்காந்துருக்கா. அந்த மாதிரி நீ ராத்திரிக்கே வா இப்ப வந்து செய்ய மாட்டாரு அவரு. நீ ராத்திரிக்கே வந்து செய்வாரா பவுல் ராவிக்கு வா நீ ராவிக்கு வா என்ன அப்படியே சொல்றாரு நீ வேற என்ன சொல்றான்னு கேட்கலாம். கேளு கேளு அக்கா என்னடா இப்ப என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு நீ தோட்டாண்ட வாமா இங்க செய்ய மாட்டாரு அவரு. உங்க தோட்டாண்ட வர சொல்றாரு. இந்த இடம் சரியில்லை இந்த இடம் சரியில்லை. தோட்டாண்டவா தோட்டாண்ட வர சொல்றாரு. கம்யூனிட்டி போதண்டா ராமான்னு சொல்றாங்க வேற ஏதோ சொல்றாரு. என்னன்னு கேட்கலாம். எல்லாரும் கேளு ஓம் நீலகண்டமாதேவா ஓம் நீலகண்டமாதேவா என்னடா அக்கா ஓ மலையாளம் சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு. சரி நீ சொல்றதா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏடா அவர் மாதிரி ஏதோ பேராப்புறாரு. ஏன்டா அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு பாய்ச்சி முட்டு போய் சொல்லுது. என்ன அந்த ஆளுக்கா ஏய் அதெல்லாம் ஆகட்டும் சரி ஆகட்டும் இப்போதே நான் போய் எழுப்புறேன் பாரு எப்படி தெரியுமா போய் எழுப்புறேன் பாரு மாமா இங்க பாருடா என்ன பாரு மாமா அந்த நாள பெண் வந்திருக்கீங்க என்ன பாருங்க மாமா அவருக்கு கிளம்பா போறது. டேய் ஐயா ஓ நானும் எப்படி எல்லாம் அவர் கூப்பிட்டு பார்த்தேன் அவரு என்ன நினைச்சாலும் கண்ணடிக்க மாட்டாரு அவருக்கு கிளம்பா போறது. அவர் என்ன பண்ணுவாரு? டேய் அதனால போட்டா பின்னாடி போயிடுவா. ஏன் இதான் வந்துருச்சு. எதுக்கு இதான் வந்துருச்சு சொன்னா நான் என்ன அதை பத்தியா சொன்னேன் யாருன்னா சொன்னா டேய் எனக்கு யோசனை வந்துருக்கு அக்கா இப்படி செய்யலாமா? எப்படிடா இப்படி செய்யலாமா? எப்படி நாம ரெண்டு பேரும் பார்த்துனே செய்யலாமா? யோசி தப்பா நினைச்சுக்கல. நீ யாரு நான் தம்பி நான் யாரு அக்கா நீ நான் என்ன செய்யிருக்கு யோசனை யோசனை இதெல்லாம் எப்படி செய்யுமா? எப்படிடா போட்டா இப்படியே போய் செய்யுமா? உன்னை எத்தனை தான் அடிக்கிறதுனே தெரியல எனக்கு யோசனை யோசனை அங்க போய் செய்யாத தவையா அதிகமா பேசாத நல்லவன் கால செருப்பு எடுத்து அடிப்போம் உன்னால நல்லவன் கால இருக்கு செருப்பு எடுத்து ஒன்னு அடிப்போம் பூரா அழிக்க போயிடலாம். நல்லவன் காலை சேர்ப்பு டைப் இல்லையா? இவரு ரொம்ப அழிக்கா பிடிங்க நல்லவன் கால அடிச்சாடா உனக்கு புத்தி வரும் இப்படி செய்யுமா? எப்படி நாம ரெண்டு பேரும் உட்காந்து செய்யுமா? உன்னை போகும் கெட்ட வேகமாக அடிக்கிறது தப்பா நினைச்சுக்கிறது யோசனை. என்னது யோசனை யோசனை டேய் தம்பி ஓ. வந்துருச்சு எப்படி? யோசனை வந்துருச்சு எப்படி? எப்படி? எப்படி எழுப்ப போறோம் தெரியுமா எப்படி எழுப்பு? தம்பி கங்கணம் கரை காப்பு கங்கணம் கரை காப்பு என் கை நிறைய வளையல் மாட்டி தம்பி அவர் அருகே சென்று நின்றார் சத்தம் கேட்டு அவர் கண்டிப்பாரோ என்னடா ஒருவேளை நீ கங்கண கரை காப்பு என் கை நிறைய கையிலே வளையல் மாட்டி அவர் அருகே சென்று அவர் அருகே சென்று கலகலா 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 கலா ஓ கலா கலாம் எதுக்கு ஏய் அவங்க உட்கார கலா கூப்பிடுறாங்க கலகலா
ஏக்கா இப்போ காலால ஆடுற ஆமா அவன் நல்ல காலா தான் கேட்பான் கேட்கும் அவன் செவட்டு காலால எப்படி அவன் கேட்பான் ஓ ஆதி நேரம் எங்க அக்கா ஆடு பாடுங்க அது யாரால வச்சிருக்காங்க ஓ நான் என்னமா ஏதோ நினைச்சேன் உனக்கு அது இருக்குடா எனக்கு இருக்குன்னே பார்த்தேன் என்னத்தா என்னத்தா நீ எப்படி எடுக்கிறது கவிதைக்கு என்னது? உனக்கும் நல்ல அறிவு இருக்குன்னு நான் அறிவு சொல்றேன். இருக்குன்னு சொன்னேன் தம்பி. யார் என்ன சொல்றேன்னு இப்படி பண்ணலாமா எப்படி அத்தை புடிக்கிட்ட பாடு அத்திக்கு எனக்கு குறுக்கு அத்திக்கு எனக்கு குறுக்கு நான் என்ன சொன்னேன் நீ என்னடா பாடுற ஓ நான் என்னடா சொன்னேன் நீதான் அத்திக்கு குறுக்குங்க நான் அப்படியே பாடுறேன் கவிதைக்கு இல்ல அத்தை புடிக்கிட்ட பாடு ஓ அத்தை குறுக்கு ஜவாது என்னங்க பெல்லாவாரி மூசி குறுக்கு மூசி தம்பி ஏக்கா. அவர் அருகே சென்றால் அவர் கண் விழிப்பாரோ ஏக்கா. போயா போயா என்னது நீ நிராத்து இந்த வாழ்க்கை எழுது உனக்கு. நிராத்து டேய், நீ எந்த வேலை இருக்குது? என்னது எப்படிம்மா சொன்னீங்க? நிறுத்துன்னு சொன்ன நிறுத்துன்னு சொன்ன. ஏன்டா நிறுத்துன? நீ அத்தை குறுக்கு ஜவாது ஏய், பாத்துட்டு எல்லாம் வாரி எங்க பார்த்தா உன் அண்ணன் பூசிடு அவர் பக்கத்துல அவர் பக்கத்துல போனீங்கன்னா ஏய், அவர் மூக்குல வாசனை ஏறி அவர் ஏந்து பாரு நீ சொல்ற அவனா? ஒருவேளை ஏய், அவன் சளியில மூக்கு பிடிச்சிருந்தா எப்படி ஏந்துப்பான் இவனை என்னடா பண்றதுன்னு தெரியலையே. ஏன்டா, சளியிலடா மூக்கு பிடிக்கும்? மூக்குல சளி பிடிச்சிருந்தா மூக்குல சளி பிடிச்சா எப்படி ஏந்துப்பான் சுவாரிசு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் இந்த வாசனை திரவிங்க எல்லாம் எப்படி ஏற்படும்? எப்படி ஏறும் அப்படின்னு சொல்ற ஆமா தம்பி, ஓ. இப்படி செய்யலாமா? எப்படி என் இடது கை மாறாமை அது என்ன காய் இருக்குது எந்த காய் இருக்குது அவர் மாமா வீட்டுல வந்து காயே பண்றாரு. டேய், ஓ, நான் என்ன சொன்னா கடையில விக்கிறீங்க? அக்கா, நாளை அம்மா போய் கேள்விப்பட்டிருக்கேன் என்னடா பை கேட்டுருக்க? கட்டை பை ஆ. குச்சி பை கோழி பை என் மாமா கேள்விப்பட்டிருக்கேன் சரிதான். இந்த மாலா பை எந்த கடையில் விற்குது டேய், நான் அந்த பையன் சொன்னா ஆ. டேய், கடையில விக்காது. ஆ. இதெல்லாம் எங்க பெண்கள் கிட்ட இருக்கு ஒரு பை. இருக்குதா அண்ணா பொறுத்த கிட்ட ஒரு பை இருக்கும். நாளைக்கு அப்போ ஒண்ணு கூட துணி வச்சு வைக்க உனக்கு தவறு எதாவது அடிக்கவே தெரியாது தம்பி. ஓ. என் இடது கை மாறாமை மாலா பை என் இடது கை மாறாமை ஏ நாட்டினத்து முந்தாரை சொருகி ஒருங்கி சொருகி. தம்பி, அக்கா. டேய், ஓ. நான் இதனை காட்டினா இத காட்டா மாடு போகுது மேல உலமேலக்கா இந்த பாரா, இப்ப நான் இதை காட்டி ஆ. அவர் எழுப்புறேன்னு சொன்னா ஏன் வேணாங்கிற நீ முதல்ல காட்டா காட்டியா ஏறு வரலாம் ஆம்பளே கிடையாது அப்படிங்கிற ஆமா. ஏண்டா ஏண்டா என்ன போகுது என்ன குடுவே உன் இடது கை மாறாப்பை ஏய். எடுத்து முன்னாடி சொருகி நீ இதை காட்டினா ஏற்றுப்பான்னு சொல்ற ஆமாண்டா அவன் நல்ல கண்ணா இருந்தா பாப்பா அவன் நல்ல கண்ணா இருந்தா எப்படி விடுவோம் காஞ்சி நேரம் வந்தா ஓ என்னடா தண்ணி வந்துட்டா நல்ல கண்ணா இருந்தா பாப்பா நல்ல கண்ணா இருந்தா எப்படி விடுன தம்பி எப்படி ஏற்படாலும் அவர் ஏந்திருக்குமாறு தெரியுமா அவர் இன்னும் முடிஞ்சு முடிஞ்சே இருக்கு ஆளு அதனால இதுவோ அழகா காண காணலாம். என்ன பண்ண போறேன் சிங்கம் வருது ஆ. புலி வருது ஆ. எழுப்பு மாட்டியா நான் என்ன பண்ணணும் நான் எதிர்க்க எதுக்கு நிக்கிறேன் நிக்கிறோம்? போய் அவன் எழுப்புறேன் எழுப்பு நீ இப்படியே நில்லு எப்படி இப்படியே நில்லு நான் காட்டேன்டா நீ போ ஆ. முடியல மாமா முடியல ஆ, இங்கடா எங்க அக்கா வந்து எழுப்புடா ஏய், என்ன இந்த மாமன் மச்சான். நீ யாருக்கு யார் மாமா? யாருக்கு யார் மச்சான்? நான் உனக்கு மச்சான். நீ எனக்கு மச்சான். ஆமா. நான் உனக்கு மாமனா? ஆமா அது எங்க அக்கா என்ன ஜல்லிக்கட்டு அவுத்து விட்ட கிடேரி பறிக்குது. அதான் எங்க அக்காடி உங்க அக்காடியா? அது காடி பெருத்து போய் தான் கிடக்குது. ஆ. ஏய், ஓ மாமா இன்னும் இருக்கிறாங்க. என்னடா தெரியுமா
அம்மா நீ எப்ப வருவ உனக்கு என்கிட்ட சேருவ உன் காதலாசி பூர்த்தி செய்வ அப்படின்னு அதிகம் செய்தால ஏன் இருக்கிற 4 எலும்பு ஓடிச்சுக்காங்க என்ன சொல்றது அந்த ஆளை இழுத்தாந்து ஏறிட்ட போறான்னா நீ என்னமா விடாது ஏறிய அவர்தான் புத்தி தரல ஒரு ஒதுக்கிறாரு நான் புத்தினா அந்த சதிகார கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம் கெஞ்சினாலும் சரிதான். ஏய், நான் இது கொடுக்குறேன். டீ குடிக்கிறேன் ஏய், என்ன டீ குடிக்கிறேன்? ஆனா ஒரு சைக்கிளுக்கு காத்து அடிக்கிறேன் ஏய், முடியாது, 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 முடியாது. என்னடா சொன்னாரு ரமையா எனக்கு தாங்க வேணாம் தாங்க வேணாம் எங்க ஒத்துக்க மாட்டாங்க படியாது ஆசை இல்லைன்னாலும் கட்சி ஒரே கடியா ஏதோ என் மனத்தாரா
எல்லா பொங்கலையா காசு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு போவாங்க. நாங்க அப்படி கிடையாது. அப்பா அவன் கொடுத்து காசு கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு உனக்கு கூப்பிடுறான். எங்க அக்கா அவன் செய்யறதுக்கு காசு கொடுத்து என்னையும் போட்டு உன்னால முடியல அப்படின்னு சொல்லு. அவங்க போட்டு கூட வாங்கி தரேன். ஓ என்ன குடிக்கிறாரா நானு? வந்துருவாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. ஏன்னா யாரு எவரு இப்படி ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படியே கூட அது பீஸ் போச்சு. அது பீஸ் போயிடுச்சு. கேமரா இருக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஆம்பளை போட்டு சந்தேகமா இருக்கு. அந்த ஒரு சந்தேகம் அது மட்டும் கிடையாது. இந்த ஆளுக்கு மாடு வச்சிருக்குமாடா? நீ சொல்றது உண்மைதாக்கா. ஏன்னா ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெண்ணே இறங்கி வரா. ஆ. நான் ஒரு பெண்ணே இறங்கி வரா. ஆமா. உனக்கு நீ ஆம்பளை தானே? ஆ. நீ இறங்கி வந்தா என்ன என்ன? உன் மனசு என்ன கல்லா? அவர் வரும்போது தப்பு ஒண்ணு வச்சுட்டு வந்தாரு. டேய், இப்படி இருக்குமாடா? எப்படி? டேய், ஓ நான் இந்த ஆளுக்கு பூ மாறி இருக்குமா? அப்படியே கூட இருக்கா? டேய், ஏக்கா, ஓ எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? ஒருவேளை ஒரு கீழ்போர்டு ஆரம்பிச்சு கூட ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துருக்கா? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா பயந்துதான் போயிட்டு வந்து பாரு. சரி பாருங்க. என்னை பார்த்து நீ இவ்வளவு காமிச்சு கொண்டிருக்கின்றாயே சுந்தர இப்பதான் புடிச்சுக்கிறாரு அவரு. ஏன்னா இதனால வரைக்கும் யாரு எவரு தெரியாத ஒரு பெண்ணை போய் சேரக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நான் யாரு, பின்னாரு, எங்க இருந்து வந்த, ஓ நாடு என்ன, ஓ பேர் என்ன, இதெல்லாம் நீ சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு இப்ப சொல்றாருன்னு நினைக்கிறேன்டா. நீ சொல்லு, நான் வேணா நம்பத்தை காப்பாடா. காட்டு நீ காட்டுற காட்டுல உட்காந்துக்குள்ள ஓய்விடும். என்ன வாயில சொல்லு சொல்லு வாயில சொல்லு. மாமா யாருன்னு கேட்கலையா? லக்கைதான் பங்கைதான் லாபக தங்கைதான்
ஷூட் பண்ணாங்க ராவணனுக்கு தங்கையா நீ சரி ஷூட் பண்ணாங்க பண்ணியா ராவணனு தங்கை என்றால் ராவணன் ஒரு ராட்சசன். சரி அந்த ராட்சசனுக்கு நீ தங்கச்சி. ஆமா உனக்கு இந்த காமைக்கு வந்துட்டானா நான் ஒரு அழைச்சிட்டு வரும். அதனால ஏன் பெண்ணுக்குலாம் வராத அந்த ராட்சசிக்கு மட்டும்தான் காமிக்க வருமா ஏன் பெண்களா பிறந்திருக்கா எங்களுக்கு வராத அதனால நம்ம இருக்க என்ன இப்ப சேர முடியுமா முடியாதா எனக்கு சேருங்க உனக்கு எனக்கு ஏழு வச்ச கூட ஏன் நான் சத்திரியன். யாரு? சத்திரியன் நான் சத்திரியன். நீ யார் தெரியுமா? பிரம்மதேவன் கண்ணன். அந்த பிரம்மதேவனுடைய வம்சத்துல வந்தவன் நீ. என் குலம் ஆமா, பிரம்மகுலம். என் குலம் பிரம்ம குலம் ஆமா. சரி நீங்க சத்திரிய குலம் ஆமா. அதுல சேர மாட்டேங்கிற உன் குலத்துக்கும் என் குலத்துக்கும் சரி, எட்டாது. சரி. மானே பிரம்மகுலம். பிரம்மகுலம். சரி நான் சத்திரிய குலம். சரிதான் ரெண்டு குலத்துக்கு இணையாது. சரி அதனால உங்களை பார்த்து வந்துட்டேன் அதனால என் ஆசையை தீர்க்காம அந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் நான் போகவே மாட்டேன். என் தம்பி ஒருத்தன் இருக்கிறான். என்னன்னு பொல்லாதவன். அதான வேணும் எனக்கு அதே மாதிரி ஆளுதான் வேணும் கோபக்காரன். அவன் வந்தான்னு வச்சுக்க. இந்த பாரு, அவன் என்ன செய்வானே தெரியாது. சரி என்ன வேணாம் வேணாம்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது உங்களுக்கா சரி கல்யாணம் ஆகி போச்சு சொல்றீங்களா என்னை விட இதை உன் பொண்டாட்டி அம்மா அழகா எங்க அங்க இருக்காங்க வாங்க என்ன சொன்னீங்க கல்யாணம் ஆகி போச்சுன்னு சொல்றாரு என்னதான் கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் ஒரு போல ஒரு கூத்தியா இருக்கணும் அத சொல்றா நல்லா சொல்றா ஓ ஓ அதுக்காயிடுச்சுனா வீடு பகவான் போய் துணி கட்டு வரல மாதிரி பண்ணிடா ஏய், நான் ஒண்ணு வாங்க கிடையாது. ஏய், எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களா? பாத்துக்க ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில். ஏகப்பட்டது இல்லை. இந்த பிறவியில நானு என் பொண்டாட்டி தவிர வேற யாரையும் அதனால பாரு, என் ஆசை தீர்க்கணும் என் தம்பி வரதுக்குள்ள போயிடு. யாரு என்னடா? தாபாரு எனக்கு மனைவி இருக்கா? இல்ல அந்த ஆள் தான் எனக்கு வேணும். ஆமா. ஒருவேளை அவருக்கு அந்த ஆசை இல்லாமலே மனைவி இல்லைங்க. ஆசையா இருக்கா? அந்த மாதிரி ஆள் தான் எங்களுக்கு வேணும் அவனுக்கு அந்த ஆசை ஏதாவது இருந்தா கூட சரி உங்க தம்பி இருக்காரு சொல்லியா அவர் எப்படி இருப்பாரு அவர் எப்படி இருப்பாரு ஐயோ டேய் டேய் என் கலருக்கு ஏத்த ஆளு தாண்டா அவர் தம்பி சரி ஆளு நெட்டையா இருப்பாரா இல்ல குட்டையா இருப்பாரா எப்படி இருப்பாரு ஆனா என்ன விட ஒன்னும் கம்மியா இருப்பான். ஆனா நல்ல அவர் நல்லா செய்வாரா ஆசையை பூர்த்தி செய்வான். அததான் கேட்டேன் பூர்த்தி செய்து கொள்வது எங்க அக்காவை செய்தா போதும் அதான் எனக்கு வேணும் யாரு செஞ்சா என்ன யார் செஞ்சா இருக்கு யார் செஞ்சா என்ன நீ செஞ்சா என்ன ஓ தம்பி செஞ்சா என்ன அவன் மொத்தம் எனக்கு யார் செஞ்சாலும் ரெண்டு பேரும் செஞ்சா சரி ஏவா? போங்க. யார் அஞ்சு எவ்வளவு கேட்டா சொல்லுங்க. சரி இப்ப அவர் எங்க இருக்காரு அது ஒரு காய்கறி போயிருக்காப்பா. அங்க இருக்காரு சரி அங்க போகணும்னா
சரி ஐயா ஓ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்ப நம்ம நேரா அங்க போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னார் அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டா நம்ம எதை காட்டுறது, எதை சொல்றது, எதை காட்டுறது? எதை நான் காட்டுறது? உங்க பாட்டு தான் காட்டும். உங்க அண்ணன் தான் சொல்லி அனுப்புனாரு. அதனால டேய் ஏதாவது ஒரு அடையாளம் வாங்கி வா. காவியா, சீட்டு சீட்டு நான் கொட்டக்கூடா. சீட்டா சீட்டு இருந்தா அதுலயே மனதில் இருக்காங்க கொட்டியா ஒரு அஞ்சு கொட்டக்கூடா. அடையாளத்துக்கு அடையாளத்துக்கு இந்த கொட்டை ரெண்டு மட்டும். ரெண்டு கொட்டை. கொட்டியே 2 கொட்டை சிரிக்கிறாங்க. இந்த உத்ராட்சி கொட்டை அதான் அந்த கொட்டையில 2 குடுன்னு கேட்டேன். ஏன்னா நம்ம அங்க போறோம்னா உங்க அண்ணன் தான் அடையாளத்துக்கு 2 கோட்டை கொடுத்துருக்காரு. 2 கொட்டை கொடுத்தாரு. அப்படி நீ சொல்லி அனுப்பு. அடையாளத்துக்கு நான் வந்து ஏதாவது அடையாளத்துக்கு 2 கொட்டை கொடுத்தாரு. டேய் வா லெட்டர் வேணும் இப்ப. எங்க எழுதுறது? என்னது எழுதணும், எழுதி அனுப்பணும். இங்க எழுது. அங்க எழுது. அதான் சரியான இடம் எழுதாங்க. ஏண்டா இந்த இடத்துல எழுதுறேன் இல்லையா? ஏய் போ சொல்டா டேய். நீ பார்க்கவே இல்லை இவரு. என்ன மோர் பாருங்க பாத்து கிடையாது பாருங்க. மாடு எழுது. ஓ அந்த மாதிரி இருந்தா எப்படி எழுத முடியும்? நான் எழுத முடியாது. எப்படி எழுத முடியும்? சமமான இடம். டேய் என்கிட்ட சமமான இடம் ஒண்ணு இருக்கு. அம்மா பேர் இடம் இருக்குது. டேய் எந்த இடத்த சொல்ற? சமமான இடம். நான் காட்டுவேன். அதுல அவர் எழுதுவாரா? அக்கா காட்டுறேன் எழுதுவியா? டேய் சமமான இடத்துல அப்போ சமமான இடத்துல எங்க அக்கா காட்டுவோம். நீ எழுதுவியாவல? ஒரு பாவனையே போறீங்க. எங்க அக்கா இப்ப காட்டு பாரு. சரி அப்படி எழுத போறீங்க. எழுதுங்க. எங்க அக்கா மூணு பாத்தியா? 6 மூட்டை நெல்லை காய வைக்கலாம். ஏய் ஓ 6 மூட்டை என்ன? 12 மூட்டை கூட காய வைக்கறாங்க. நெல்லை காய வை. அது சரி நான் ஆவுறேன். அது கூட நான் ஆவுறேன். உலக்கொழுந்தானே கண்மணிகள் பலனுக்கு உலக்கொழுந்தானே கண்மணிகள் பலனுக்கு இலக்கொழுந்தானே கொய்யாமல் கொய்யே என்ன எழுதுறேன்? அயோத்தியால புதிய தசரத சக்கரவர்த்தி மகன். நீ பாட்டு கேள்வி போச்சு. அதான் விவரமா கேளு. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அயோத்தியால புதிய தசரத சக்கரவர்த்தி மகன் ராமன். புரிஞ்சுது. அது என்னடா கொள்வோம்? என் ஆசையா? அதான் எனக்கு வேணும். இது சரியில்லை. அதனால இவங்க தம்பியை பார்க்கலாம். நான் ஒரு கண்ணி பண்ணு அண்ணன் இல்ல ஒரு தம்பி இல்ல ஒரு சோழம் இல்ல அந்த காலம் வந்து என் மகன் யாருக்கும் சக்தி கிடைப்பாடு பச்சை
செய்யணும் ஆ. அதனால ஆ. எங்க இருக்காரு அவரை பாரு இருக்கா பாரு இருக்கா நான் பார்த்துட்டேன். அவருக்கு பாத்தியா தகதாகன்னு நின்ற ஆளு. தகதாகன்னு நின்றா. என்ன பண்றாரு ராமச்சந்திரனை பார்த்து முன்னாடி இருக்கா. என்ன பண்றாரு எலுமிச்சம்பழம் கலரு டேய் கலர சொல்றியா நான் அப்படி காப்பரை பண்ணிக்கிறேன்டா. ஏமாடா ஓ அத உடு டேய் நம்ம ஒண்ணும் முடிய மாட்டேன். எலுமிச்சம்பழம் கலரு ஆ. அந்த கலரு ஆ. அந்த ஆளு ஆமா. சொன்ன ஆளு ஆ. அடையாளம் ஆ. என்ன இருக்கா நல்லா இருக்குது. அவர் எழுப்பணும் ஆ. அதனால ஆ. என்னென்ன எழுப்புற இதோ அந்த காலம் அது அந்த காலம். அது எனக்கு முன்னாடி. சிங்கம் வருது. புலி வருது. அவனி மகிழே திரும்பணுமா வந்து எங்க அக்காவுக்கு 3 அடி மயில் தான் இருக்கு. நீ 6 அடி மயில் இருக்கு. மயிலே உக்கும் மயிலே உக்கும் இதுதான் சொன்ன 6 அடி மயில். நாக்க வலிக்கணும் மொட்டை நாக்க போட்டு நான் பிறந்த உடனே மதுசிக்காய் ஊருக்கு ஓட்டேன். அதனால போய் ஆல்ரெடி மயில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனி அவனி என்பதை சிவனை சிவனை என்று தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஓஹோ. இந்த நேரத்தில் என்ன அடி எழுப்புறீங்க? ஏங்க? டேய் ஆமா. நம்ம சும்மா வரல ஆ. டேய் சொல்லுடாங்க நாம என்ன சும்மா வந்திருக்கோமா நானும் சும்மா வந்துருமா? சும்மா வேற எப்படி வந்தீங்க சொல்லுங்க முடிச்சுங்க பட்டுன தூக்குமா என் அக்கா செய்யணும். என்ன அக்காவுக்கு செய்யணும். நீ செய்தா போய் ஏ தம்பி ஏ மாமனுக்கு ஏகி வாடா மத்தாரன் கொட்டுலடி இந்த மல்லியப்பூ அவகிட்டே மல்லுக்கு நிக்கிறடி ஏ சாமி கிட்ட சரி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி ஆசோ 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 ஆசோ
ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்துக்கிறோம். அதனால கிரேடா வந்து எதிரா ஆதார் அட்டைக்கு ரேஷன் அட்டை. ஓ அது மட்டும் இல்ல பேன் கார்டு ஓட்டு ஐடி எடுத்து வந்துக்கிறோம். ஏதோ எடுத்து காட்டாத. ஓ கார்டு ஏக்கா ஜெய் ராம் ஜெய் ராம். என் அண்ணா சொல்லாமல் சொல்லி இதுதான் சபை. டேய் டேய் குல கொழுந்தான எந்தன் குலமணி லட்சுமணனுக்கு இலை கொடுந்தாய் எழுதுகின்றேன் வரை குலை புரியா வண்ணம் நீ கொய்யாமல் கொய்துவிடு நீ கொய்யாமல் கொய்துவிடு இப்படிக்கு தாரா அப்படி இருந்தார் ஆசைய தயார் இது அடர்ந்த காடகம் அடர்ந்த காடகம் உனக்கு ஏத்தேனும் அவங்க தெரிஞ்சது அங்கே சென்றா ஆசைய ஐயோ நான் என்ன என்ன ஆசையை பூர்த்தி செய்ய கேட்டதற்கு இந்த இடம் தேவையில்லை, அதோ அடர்ந்த புதர் இருக்கின்றதே அங்கே வா என்று அழைத்தாயே. அப்படி அழைத்த உடனே அங்கே சென்ற உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? இதோ இருக்கபடியான என் மூக்கை அறுத்து விட்டாரு, ஒருபுறம் இருக்கபடியான காலை அறுத்து விட்டாரு, என் 2 ஸ்தலத்திலே ஒரு ஸ்தலத்தை அறுத்து விட்டாரு. ஐயோ இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டாயடா. ஆனால் இதற்காக ஒரு வழி இருக்கின்றது. இப்போது எங்க அண்ணன் இருக்கின்றார் கரதுஷ்ணன். ஆனால் அந்த கரதுஷ்ணனை அழைத்தால் என் குறை தீர்க்கும். அண்ணா அண்ணா கரதுஷ்ணா ஓடிவாடா இந்த ஐயா கரப்பரடா